இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நம்ம இன்றைக்கி ஸ்க்ரூ ட்ரில்லிங் மிஷின் செக்கு எப்படி மாற்றுறதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். இந்த செக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடுச்சு. லூஸ் பண்ணோம்னாலும் டைட் பண்ணோம்னாலும் ரொம்ப டைட்டாக இருக்குது. செக் டேமேஜ். ஆயில் போட்டால் ஃப்ரீ ஆகிடும், பட் இது ஃப்ரீ ஆகலை. இது மாதிரி செக்கு பாருங்கள், கழட்டுறது ஈஸியாக கழட்டிடலாம். ஒன்று இது மாதிரி கீ ஏதாவது போட்டு கழட்டி எடுத்துடலாம். செக்குக்கு அப்புறம் ஒரு பிட்டு கேப் இருக்கும், அந்த இடத்துல ஸ்பேனர் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பேனரை சொருவிட்டு நம்ம ரின்ச்லேயோ இல்லை வைஸ்லேயோ பிடிச்சி ஒரு கழட்டிடலாம். இதில் அந்த ஸ்பேனர் போடுற கட்டிங் ஏரியா இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம அலன் கீ போட்டு கழட்டுறோம். இப்போ பாருங்கள், அலன் கீ போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 வாட்டி ஒரு 4 தட்டோம்னா கழட்டிக்கும். இந்த பாருங்கள், கழண்டு வந்துருச்சு. இது ஓரளவு ஃப்ரீயாக இருக்கிற மிஷினுக்கு ஓகே. பை சான்ஸ் இப்படி இருக்கிறதுல ஃப்ரீயாக இல்லை, இது மாதிரி வரலை அப்படின்னா வேறு வழியே இல்லை. இதே அலன் கீயை இதில் சொருவி நம்ம அடித்து கழட்டலாம். இல்லை ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி தான் கழட்டணும். மிஷினை ஓப்பன் பண்ணி வயசில் எதுலையாவது பிடிச்சி ரிஞ்சை போட்டு கழட்டினா கழண்டுறோம். ஸோ புதுசாக இருக்கிற மிஷினு, புதுசாக மாட்டின ஓரளவு இருக்கிற செக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக கழண்டுறோம். இப்போ பாருங்கள், புது செக் மாட்டி விட்டாச்சு. புது செக் மாட்டி விட்டு நம்ம கீயை போட்டு சர்றன்னு டைட் வச்சோம், டக்குன்னு ஒரு லாக் ஆகும். லாக் ஆன உடனே கீ டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் கீ செக் லூஸ் ஆகாது. இப்படியே ஈஸியாகவும் மாட்டிக்கலாம். பாருங்கள், புது செக்கில் கிளியராக ஓப்பன் ஆகுது, லூஸ் ஆகுது, ரிவர்ஸ் ஃபார்வர்டில் டைட் ஆகுறது, எல்லாமே கிளியராக பர்ஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி சிம்பிளாக கழட்டிக்கலாம். அடுத்தது செக்கு கழட்ட முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.